இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக ஒரு கப் கேக் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த ப்ரோ ப்ளஸ் ப்ரோட்டீன் பவுடர் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து ப்ரெக்னென்சி டைம்ஸில் நிறைய இடத்துக்கு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் போஸ்ட் ப்ரெக்னென்ட் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 2 eggs ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 cup சுகர், உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான். கொஞ்சமாக இது இல்லைனா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 1/2 cup மெஷர்மெண்ட்டில் 3 cups வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பைண்டிங்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் நான் ஆட் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே மட்டும் சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கலாம். சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ சாப்டு நட்ஸ் கூட நான் சிசமே சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவள் தான் 20 minutes பேக் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் என்ஜாய் பண்ணி ஜாலியாகவே சாப்பிட்லாம். எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்போ சாப்பிட்லாம். ஸோ நான் கொஞ்சம் நல்ல கலருக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணேன். பாய்.